இந்தாடி பொன்னி உங்க ஆத்தா வீட்டுக்கு போக விடாம அடிச்சது தப்புதான். அதுக்காக கோச்சுட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டேன்னா பாக்குற 4 பேரும் 4 விதமா பேச மாட்டாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல தாயி. உன்னை நீ அடிக்க மாட்டேன், உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன். இது உன் ஆத்தா சிங்காயி மேல சத்தி. எந்திரிச்சு வாதாயி வா. நம்ம அந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாத ஒரு சீக்கிரத்தை சொல்ல போறேன். மனைவிய பைக்ல வச்சுட்டு போனா போலீஸ் நம்மள பிடிக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனை கட்டிட்டாளோரா. நம்ம ஏன் வேணா பிரச்சனை கொடுக்கணும். நான் மலையில நனைஞ்சு எனக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் மலையில நனையவே விட மாட்டேன். என் மேல அவ்வளவு காதலா? அதெல்லாம் இல்ல, மழை தண்ணி பட்டு உன் மூஞ்சில மேக்கப் பழிஞ்சிருச்சுன்னு வையி, உன் முகரக்கிட்ட பாக்க சகிக்காது. என் மூஞ்சிலேயே முழிக்காத. இனிமேல் குடிக்க மாட்டேன் தானே சொன்னேன். ஐயோ, அதுவே நான் போதையில தாண்டி சொன்னேன். ஒழுங்கா போயிடு, மூஞ்சில சுத்தனை பிடிச்சி ஊத்திடுவேன். இப்போ போற, திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டேன். என்ன சொன்ன? யாருக்கு தெரியும், வந்தாலும் வருவேன். பசிக்கும்ல. 2 பேரும் இனிமேல் சண்டையே போட மாட்டோம்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணணும்? அவதான் சண்டை போடுவா, நான் அடி வாங்கறதோட சரி. இந்த மூக்கு எப்படி கருப்பாச்சு தெரியுமா? மூக்குலயே வச்சு ஏத்துவா. முடிஞ்சா மூக்குல இனிமே குத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியத்தை வாங்க அவகிட்ட. குட் மார்னிங் டியர். சாப்பிட்டியா? கிளாஸ் போனியா? டிவி பாத்தியா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லுடி, இப்ப சொல்லு. சொல்லுடி சொல்லுடி. ஒன்றானே பொண்டாட்டியிடம் மன விட்டு பேசினா சண்டையே வராதுன்னு ஒருத்தன் சொன்னான். உன் பேச்சை கேட்டு நான் பேசணும் பாரு, அப்பதான் சண்டையே வந்தது. கஞ்சோ கூழோ கௌரவமா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். கடைசியில என்னை திண்ணையில உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டானுங்க. நல்ல வேலை, இவனை நம்பி புல் கதையும் சொல்லியிருந்தனா கலாமேட்ல பேசித காலமாயிருப்ப. என்னங்க? ஐயோ, கேட்டாளா? சொல்லுமா. நேத்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்கல்ல, அதே சாம்பார் தான் இன்னைக்கும். சரிம்மா, இன்னைக்கு மூக்க புடிச்சிட்டு சாப்பிடுறேன். ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப உன்னைய மாறியா ஒட்டியா பார்த்தமா? அவ என்னைய மாதிரியே இருந்தான்னு பாத்தியா? இல்ல இவர மாதிரி நம்ம பொண்டாட்டி இல்லையன்னு பாத்தியா? மங்களம், 30 வருஷத்துல அப்புறமா இப்பதான் உன் சாப்பாடுல கொஞ்சம் சேஞ்ச் தெரியுதுடி. ஓ அப்படியா? ரொம்ப நன்றிங்க. என்னங்க சேஞ்சி? அப்ப கருப்பு முடி கிடக்கும், இப்ப வெள்ளை முடி கிடக்குது. என்னங்க, இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்காக உசுரே கொடுப்பன்னு சொல்றவ காதலி, உன் உசுர வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி. பாவி செண்டாளி, புளிச்ச தண்ணி கேட்டது ஒரு குத்தமாடி. நான் என்ன பண்ணுவேன்? 2 புள்ளங்களை பெத்துக்கிட்டு சோறாக்க அரிசி இல்ல, தலைவருக்கு புளிச்ச தண்ணி ஒரு